Orders are very important. Correct? Orders are very important. Correct? First term, second term, ratio itself will get changed. Correct? Order of the terms are very important. Be careful. Right? Now comes a super thing. A, B, ரெண்டு term இருக்குன்னு பார்த்தோமா? A, B, ரெண்டு term இருக்குன்னு பார்த்தோம். If A is greater than B, என்னது? If A is greater than B, the ratio is called as, என்னது? A is to B, and the ratio இருக்கு பத்தியா? அந்த ratio is called as greater inequality. என்னது? Sir, equality ன்னு சொன்னா A is equal to B. கரெக்டா? என்ன ஸ்வேதா? ஈக்குவல்னு சொல்லிட்டா A is equal to B ன்னு சொல்லிடும். இன்இக்வாலிட்டினா ரெண்டும் வித்தியாசமா இருக்கு. கிரேட்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்னா ஒரு டேர்ம் இன்னொரு டேர்மோட பெருசா இருக்கு. எந்த டேர்ம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் டேர்ம் அப்படின்னா we used to say the ratio will be of greater inequality. சரி சார். A lesser than B அப்படின்னா சார், then the ratio will be called as அவ்வளவுதான், lesser inequality. அப்ப A is equal to B னா சார், equality. The ratios are said to be equal, which is called as equality. Clear, everybody? Clear, everybody? Yes, sir. Done? அடுத்தது type of ratios. சரி சார், அவ்வளவுதான். இப்ப ரேஷியோனா என்ன பொறுத்தவரை என்னன்னு சொல்லிட்டீங்க? A is to B, first term divided by second term. Comparison should be of same kind. அவ்வளவுதான் சார். இது மாதிரி இருந்ததுன்னா I can go with ratios. Clear everybody? First step, ratios should be expressed in simplified form. அதுக்கப்புறம் order is very important அப்படின்றது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். என்ன ஜெனஸ்ரீயா பேர் என்னமா? ஜனனிஸ்ரீ சார். ஜனனிஸ்ரீ ஓகே தானே? ஓகே சார். ரத்யா புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? Remark that both terms of the ratio can be multiplied or divided by the same non-zero numbers. என்னமா? Both the terms of ratio can be multiplied or divided by the same non-zero numbers. இது மட்டும் புரியல சார். வரம் பின்னாடி வரும்போது சொல்லலாம், கவலைப்படாது. ரைட், சிம்பிள். அதாவது எல்லாத்தையும் ஒரே டேர்முக்கு கொண்டு வரணும், அவ்வளவுதான். சேம் கைண்டுக்கு பண்றதுக்கு நீ என்னென்னலாம் பண்றியோ கரெக்டா பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அது நான் ஜீரோ நம்பர்ஸ்னா இப்ப இன்டூ ஜீரோன்னு பண்ணுனா என்ன ஆகும்? எவ்ரி திங் வில் பிகம் ஜீரோ. கரெக்டா? அப்ப நான் ஜீரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணிட்டு சேம் கைண்டு கொண்டு வரதுக்கு நீ என்ன பண்ணாலுமே தட் வில் பி a ratio ஃபார்ம். அதுதான் சொல்றேன். கிளியர். இந்த மீட்டர் டு சென்டிமீட்டர் மாத்தினா சிமிலர் கைண்ட் ஆஃப் திங் தான். யூ கேன் மல்டிப்ளை ஆர் டிவைட் பை எனி நான் ஜீரோ நம்பர். இப்ப நம்ம மீட்டர் டு சென்டிமீட்டர் பண்ணனால மல்டிப்ளை பண்ண பை 100. இப்ப சப்போஸ் இஃப் ஐ கன்வெர்டட் சென்டிமீட்டர் டு மீட்டர், அப்ப என்ன இருக்கும்? 200 சென்டிமீட்டர் வில் பி கன்வெர்டட் டு 2 meters. அப்ப 5 and 2 இந்த மாதிரி இருந்திருக்கும். கிளியர். அதனால நீ மல்டிப்ளையோ டிவைடோ எந்த டேர்ம்ஸ் வேணா வச்சு பண்ணலாம் பை நான் ஜீரோ டேர்ம்ஸ். Okay, sir. ரைட், shall we move on? கவனி, இம்பார்ட்டன்ட் ஏரியா. இதுல இருந்து கண்டிப்பா क्वेश्चन வரும். டைப் ஆஃப் ரேஷியோஸ்: டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. அது என்ன பிரவீனா டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா? கவனி, எக்ஸிஸ்டிங் ரேஷியோ இஸ் என்ன சார்? A is to B. கரெக்டா? டூப்ளிகேட் ரேஷியோனா நத்திங் பட் into A into B. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டேர்ம் into ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் into செகண்ட் டேர்ம். அப்ப வாட் வில் பி யுவர் ஆன்சர்?
Ratios, duplicate ratio is nothing but squaring the terms. But a square is to b square will give me a duplicate ratio. Nothing but அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகுங்கிறத சொல்றதா duplicate ratio. அப்ப இதே கான்செப்ட்ல triplicate ratio என்ன சார்? A is to B ன்றது existing terms இருக்கு. What will be your answer? A cube is to B cube. A cube Is to B cube. Similarly, cubing the terms. Correct? Cubing the existing terms will give you the triplicate ratio. Fine, fine, fine. Sir, ஒன்னும் இல்ல duplicate, triplicate. Duplicateனா அதே நம்பரால இன்னொரு வாட்டி மல்டிப்ளை பண்ணா squaring the terms will give you duplicate ratio. Cubing the terms will give you triplicate ratio. Right? Subduplicate ratio, subtriplicate ratio. Other is the subduplicate, subtriplicate. Any idea? Root, sir. என்னமா? Root. கரெக்டா சார்? இஃப் யூ ஹவ் இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணியிருந்தா அப்படின்னா இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ரிவர்சல் இதுல சார் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப A is to B அப்படிங்கிற இது இருந்தது அப்படின்னா, ரேஷியோ இருந்தது அப்படின்னா, நத்திங் பட் சப்டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் A is to B is A square root of square root of A is to square root of B. Nothing but A power 1 by 2, B power 1 by 2. That which can be written as A power 1 by 2, B power 1 by 2. Clear, clear, clear. Clear everybody? Sir, subtriplicate ratio of A is to B ங்கிறது என்ன சார்? cube root. Cube root of A is Cube root. Cube root of A is to cube root of B. Nothing but A power 1 by 3 is to B power 1 by 3. சார் நீ கேர்ஃபுல்லா இங்க இருக்க வேண்டிய இடம் என்னன்னா, சார் கொஸ்டின் வில் பி லைக் வெரி சிம்பிள். ரைட்டா? கொஸ்டின் வில் பி வெரி சிம்பிள். அவன் என்ன கொடுத்திருக்காங்கிறத நீ தெளிவா எடுத்துக்கணும் கொஸ்டின்ல. கிளியர், 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 கிளியர். என்ன கொடுத்திருக்காங்கிறத தெளிவா எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் get me the answer of this. Okay, va? Let's see how many of you crack correctly. The subtriplicate ratio of 27 is to 64. Find the subtriplicate ratio. 3 is to 4. 3 is to 4. 3 is to 4. எவ்வளோ? 3 is to 3 is 4. to 3 is 4. to 4. So, find the subduplicate ratio of 25 is to 15. 5 is to 4, sir. 5 is to 4, sir. 5 is to 4, sir. 4. 1 is to 27. Subtriplicate ratio of 1 is to 27. 1 is to 3. 1 is to 3. 1 is to 3, One sir. is to 3. 1 is to 3. 3. Okay. சார் என்ன சார் இவ்வளவு ஈஸியா கேட்பானா சார் கொஸ்டின்? மாட்டான். கரெக்டா? கவனி.